வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞனுடைய நூற்றாண்டு, கலைஞனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஓராண்டாக கலைஞனுடைய சரித்திரத்தினுடைய மறக்க முடியாத பக்கங்கள், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி எழுதிய பல்வேறு சரித்திர சாதனைகளை, ஏன் தேசிய அரசியலிலும் கூட கலைஞர் ஆற்றியிருக்கக்கூடிய மகத்தான பங்களிப்புகளை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் கலைஞரனுடைய வாழ்வு நமக்கு விட்டு சென்றிருக்கும் சில அடிப்படை செய்திகள் என்ன, அதை பற்றித்தான் இந்த நாட்களில் நம் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு அரசியல் மாணவர் கலைஞரிடம் கற்றுக்கொள்வது என்ன என்று பார்த்தால் பல்வேறு கோணங்களில் அதை அணுகலாம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்பது, இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையான அம்சம் என்பது தடைகளை வெல்லுதல், இடையறாத போராட்டம். இதுதான் கலைஞர் அவர்களுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய செய்தி. நான் சென்ற நிகழ்ச்சியில் குறிப்பிட்டேன், கலைஞர் எந்த பின்புலமும் இல்லாத, எந்த ப்ரிவிலேஜ் என்று சொல்லக்கூடிய முன்னுரிமையும் இல்லாத ஒரு சமூக பின்புலத்திலிருந்து வந்து எப்படி ஒரு பொது தலைவராக உயர்ந்தார் என்பது, இந்த பாதை என்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை, இந்த பயணம் என்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தடைகள் இருந்தன, ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு கோலோச்சிய பல்வேறு விதமான சமூக கட்டமைப்புகளுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் ஒரு செடியைப் போல அவர் முளைத்து வந்து எப்படி ஒரு பெரிய ஆலமரமாக அவர் விரிந்தார் என்பதுதான் நாம் காண வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்று நான் பார்க்கிறேன். ஆம், சாதிய சமூகம் உருவாக்கக்கூடிய, அதிகாரம் உருவாக்கக்கூடிய, பணம் உருவாக்கக்கூடிய எல்லா தடைகளும் அவர் முன்னால் இருந்தன. கலைஞரிடம் இருந்தது ஒரே ஒரு பேனா மட்டும்தான். எழுதினார். பள்ளி மாணவனாக இருக்கிற போதே அவர் எழுதத் தொடங்கினார். எழுத்தின் வழியாக அவர் இதயங்களை வெல்லத் தொடங்கினார். அப்படித்தான் அவர் அண்ணாவிடம் வந்து சேர்ந்தார். தொடர்ந்து திரைப்பட வசனங்களின் மூலமாகவும், கட்டுரைகளின் மூலமாகவும், பேச்சுக்களின் மூலமாகவும் ஒரு எழுத்தாளன், எந்த அடித்தளமும் இல்லாத ஒரு எழுத்தாளன், தன்னுடைய அரசியல் சிந்தனைகள் கொண்ட நம்பிக்கையின் பால் தன்னிடம் கொண்டிருந்த ஒரு அபாரமான எழுத்தாற்றலின் மூலமாகவே எப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்க முடியும், எப்படி ஒரு மாநிலத்தை 5 முறை ஆட்சி செய்ய முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டினார் என்றால் அது கலைஞர் தான். அந்த போராட்டங்களுக்கு பின்னால் எத்தனையோ வழிகள் இருந்தன, வேதனைகள் இருந்தன. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருடைய வரலாற்றை நாம் பேசிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் கலைஞர் போராடாத ஒரு இடம் கூட கிடையாது. எல்லா இடங்களிலும் அவருக்கு சவால்கள் இருந்தன. அவற்றை அவர் மன உறுதியுடன் எதிர்த்து நின்றார். இந்த மன உறுதி என்பது அது வெறும் மன உறுதி அல்ல, மாறாக அவருடைய புத்தி சாதுரியம், ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்கிற தன்மை, அதற்கு எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள், இப்படி பல்வேறு கோணங்களில் ஒன்றை கலைஞர் அணுகுவார். அவர் எப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்திப்பாரோ அப்போதெல்லாம் அவருடைய இதயமும் மூளையும் மிக தீவிரமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை அவருடைய வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது. வேறு எவராலும் சந்திக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அவர் தாண்டி வந்திருக்கிறார். அரசியல் ரீதியாகவும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, மிக இளம் வயதிலிருந்தே அப்படிப்பட்ட இடையறாத தோல்வி என்பதை ஒருபோதும் ஏற்காத மனம் கலைஞருடையது. அதைத்தான் அவர் இந்த இயக்கத்தில் தனக்கு பின்னால் வந்த தொண்டர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் கூட அவர் அதை கொடுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத தேர்தல் தோல்விகள் இல்லை, ஆனால் ஒருபோதும் அது தளர்ந்து நின்றதில்லை, வீழ்ந்ததில்லை. அதற்கு அது எத்தனையோ விதமான துரோகங்களை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது, பிளவுகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த இயக்கம் உடையாமல் உறுதியுடன் அது நின்று கொண்டிருக்கிறது என்றால் கலைஞர் கற்றுத்தந்த அந்த மன உறுதி என்ற மகத்தான செய்தி, அந்த மன உறுதி என்பது மேலிருந்து கீழ் வரை அடிமட்டம் வரைக்கும் அது இன்றைக்கு பரவி நிற்கிறது என்று சொன்னால், எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை தந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கலைஞர் அந்த உறுதியை தன்னுடைய இதயத்திலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் அவர் அளித்திருந்தார் என்பதுதான். அதை நாம் நம்முடைய நெஞ்சில் ஏந்துவது மிக மிக முக்கியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால்
மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லையே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம்.
இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி சில பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். மறைந்த பேராசிரியர் ஆய்வாளர் தோ. பரமசிவன் அவர்கள் அழகர் கோயில் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுதான் அவருடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வேடு. அதனை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் மதுரை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகமே அதனை வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? அழகர் கோயிலை பற்றிய ஆய்வு அவ்வளவுதானே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய உண்மையை கொண்டு வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது இந்த ஆய்வேடு வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால், மயிலை சீனி வெங்கடசாமி என்னும் ஆய்வாளர் அவர்கள் போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தி என்ன என்றால், அழகர் கோயில் இப்போது இருக்கிற இடம் ஒரு காலத்தில் பௌத்த விகாரையாக இருந்திருக்கக்கூடும் என்பதுதான் அவருடைய பார்வை. அந்த ஒரு வரியை வைத்துக்கொண்டு அதனை தொடர்ச்சியாக ஆய்வு செய்து தோ. பரமசிவன் அவர்கள் பல்வேறு காரணிகளை எடுத்துக்காட்டி அது உண்மைதான் என்பதை நிறுவுகிறார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாபர் மசூதி இருந்த இடத்தில் அது ராமர் கோயில்தான். எனவே பாபர் மசூதியை இடித்து விட வேண்டும், பெரிதாக ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், எல்லாம் பழையபடியே இருக்க வேண்டுமென்றால் பல கோயில்கள், இந்து கோயில்கள், பௌத்த சமண அவர்களின் பள்ளிகளை, விகாரைகளை இடித்து கட்டியது என்பதுதான் வரலாறு. எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா அல்லது மாற்ற வேண்டுமா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. இந்த அழகர் கோயில் என்பது பௌத்த விகாரை இருந்த இடம். அந்த புத்தகத்தை பார்க்கிற போது ஏறத்தாழ 350 பக்கங்கள் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் அதற்கான சான்றுகள் அனைத்தும் காட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 16வது பக்கத்திலிருந்து 25வது பக்கம் வரையில் இதற்கான ஆழமான சான்றுகள் தரப்பட்டிருக்கின்றன. அது போகிற போக்கில் ஆய்வாளர் மயிலை சீனி வெங்கடசாமி சொன்னது என்றாலும் அதனை எடுத்துக்கொண்டு தேடி, கல்வெட்டுகளிலிருந்து தேடி, அங்கே இருக்கிற அந்த கட்டிடத்தின் அமைப்பு முறையை ஆராய்ந்து தோ. பரமசிவன் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் முடிவாக இது பௌத்த விகாரை இருந்த இடம்தான் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த ஆய்வேட்டை எடுத்துக்கொண்டு பரமசிவன் அவர்கள் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களையே போய் பார்த்திருக்கிறார். அப்போது அவருக்கு தள்ளாத வயது. இந்த நிகழ்வு குறித்து அவர் தன் நண்பர் பேராசிரியர் நீலகண்டன் அவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். நீலகண்டனிடமிருந்து எனக்கு வந்து சேர்ந்த செய்தி இது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களிடத்திலே போய் இந்த ஆய்வை, இதற்கான சான்றுகளை தோ. பரமசிவன் அவர்கள் படித்து காட்டிய போது, அப்போது அவருக்கு இயங்க முடியாமல் உடல் நலிவாக இருந்த காலத்தில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அப்படியே கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து போயிருக்கிறார். நான் எப்போதோ 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புத்தகத்தில் சாதாரணமாக சொன்ன ஒரு செய்தியை
எடுத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய ஆய்வுகளை செய்து அது உண்மைதான் என்று நீங்கள் நிறுவியிருக்கிறீர்களே என்று சொல்லி தட்டி கொடுத்திருக்கிறார். எனவே எதற்காக இந்த செய்தியை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் 2 செய்திகள். ஒன்று, ஆய்வு என்பது எவ்வளவு நுட்பமானது. போகிற போக்கில் இருக்கிற புத்தகங்களை படித்து இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது, அந்த புத்தகத்தில் அப்படி இருக்கிறது என்று தொகுப்பது அல்ல. பல்வேறு விதமான வேர்களை ஆராய்ந்து பார்த்து பல முடிவுகளை கண்டறிவது என்பதுதான் ஆய்வு. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக பேராசிரியர் தோ. பரமசிவம் செய்திருக்கிறார். மயிலை சீனி வெங்கடசாமி போன்றவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆய்வாளர்களாக இருந்தவர்கள். அவர் இல்லை என்றால் தமிழ்நாட்டின் நுண்கலைகள் பலவற்றை பற்றிய செய்திகளை நாம் அறிந்திருக்க முடியாது. சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும் என்று ஒவ்வொரு மதமும் தமிழுக்கு செய்திருக்கிற நன்மைகளை, எல்லா மதங்களை குறித்தும் ஆராய்ச்சி செய்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் கல்லூரியில் பேராசிரியர் இல்லை, முனைவர் பட்டம் பெற்றவர் இல்லை, ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஆய்வாளராக இருந்தவர். எனவே இப்படிப்பட்ட உண்மையான ஆய்வுகள் வளர வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னொரு செய்தி என்ன என்றால், எப்போதும் பழமையை மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் என்று நினைப்பது பல நேரங்களில் கலவரங்களுக்குத்தான் வழிவகுக்குமே தவிர அது ஒரு நன்மையை நோக்கி, நாட்டின் வளர்ச்சியை நோக்கி நகர்வதாக இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இன்னொரு நோக்கம்.